அதாவது இவங்க வந்து ஃபோக் தான் பாடுவாங்க, இவங்களுக்கு மெலடிலாம் வராது, வேற எந்த ஜானரும் எனக்கு வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன இறக்கினாங்க. ஸ்ரீகாந்த் தேவா இஸ் அ வெரி வெரி லைவ்லி பர்சன். அவர் வந்து உட்கார்ந்த இடத்துல குச்சின்னு தான் இருப்பார், உட்காரவே மாட்டார் ஆக்சுவலி. ஸ்ரீ சொல்ல போலாமா அப்படிதான் இருப்பார் அவரு. ஸ்ரீகாந்த் கொஞ்சம் என்னம்மா சொல்லுமா அப்படிதான் பேசுவார் அவரு. வெச்சுக்க வெச்சுக்க இடுப்புல ஒரு பச்சை கிளி சுத்துதையா கிறுக்குல, ஏராகத்தானே உடல் கூழாகத்தானே விரல் மேலேறத்தானே வெந்துடுச்ச. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்படி இருக்குமா? சொல்ல தெரியாதுல்ல, கேட்டது இப்படி இருக்காது மேடம். அது சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, உயிரும் நீ உடலும் நீ உறவும் நீ தாயே. கடை மோசம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அடுத்து கல்யாணம் தக்கட்டு ஒரு பெரிய ஹிட் நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம வரும்போது அந்த அந்த ஒரு இதை ஆசைப்படுவோம், எல்லாரும் தெரியணும், எல்லாரும் நம்ம பாட்டு பாடணும் தெரியணும், நம்ம தான் தெரியணுங்கிற ஒரு ஆசை. இது கொண்டாட ஆரம்பிச்சிங்க. அந்த பட்டி தொட்டில இருந்து அந்த குட்டி கிராமத்துல இருந்து அவ்வளவு பெரிய ஊர் வரைக்கும் அந்த ஒரு ஜேர்னி உங்களுக்கு அந்த புதுசா இருக்கும்ல, எப்படி இருந்துச்சு? ஆமா, ரொம்ப புதுசா இருந்துச்சு அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய சமயம் நான் ரொம்ப கோவப்பட்டேன், நிறைய சமயம் நான் அழுவேன், நிறைய சமயம் நிறைய எமோஷன்ஸ். இப்போ சில இடங்கள்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பேம்பர்ட் சைல்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூ மெனி திங்ஸ் ஆர் ரன்னிங் இன் மை மைண்ட். எது முதல்ல சொல்றதுன்னு தெரியல. ஸோ பேசிக்லி ஐ எம் அ பேம்பர்ட் சைல்டு. அதனால எனக்கு என்னன்னா ஒரு இடத்துல போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இப்போ ரெஸ்ட் ரூம் சரியா இருக்காது, இல்லை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு சரியான இடம் கிடைக்காது, சரியான சாப்பாடு கிடைக்காது, இதெல்லாம் எனக்கு புதுசா இருந்தது. பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போது எங்க அம்மா எங்க அப்பா அண்ணெல்லாம் வந்து இதுவா இதுவா சொல்லி வாய முடத்துக்குள்ள கிடைச்சிடும். அப்படிதான் நான் வளர்ந்தேன். பட்டி தொட்டி கச்சேரிகளுக்கு போகும்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட சரியான இடம் கிடைக்காது. 2 people will have to hold the ஒரு சாரி இருக்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு சாரி இருக்கும், அதுக்குள்ள நம்ம நின்று சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ஆக்டர்ஸ்க்கு மட்டும் அப்படி கிடையாது, சிங்கர்ஸ் கூட அப்படிதான். ஏன்னா அந்த ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு என்னன்னா அங்க பஞ்சாயத்து இது அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடம் கொடுப்பாங்க, அங்க நம்ம வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம், ஏதான சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது நிறைய அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. பஞ்சாயத்துக்காரங்க அவங்க வீட்டுல இருந்துலாம், தலைவர் வீட்டுல இருந்து சாப்பாடு வரும், இது வரும் அது வரும் எல்லாம் வரும். நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கும் நம்ம சப்போஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணணும் ட்ரெஸ்ஸு அப்படின்னு நினைச்சோன்னா ப்ரொவிஷன் இருக்காது. ஸோ பின்னாடி 2 பேர் சாரி பிடிச்சுப்பாங்க, இல்லை ஒரு வால் பின்னாடி போய் ஒளிஞ்சு நம்ம மாத்திக்கணும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச், பிகாஸ் சம்டைம்ஸ் யூ வாண்ட் டு சேஞ்ச். இல்லை like if you're singing some 15 songs or 7-8 songs க்கு அப்புறம் you want to change, அப்பலாம் அது நிறைய இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, like people don't change so much, but at that time we used to have excitements. sometimes ஒரு சாங்க்கு மாத்துவோம் நாங்க. ஸோ அப்படி it used to be very dramatic. ஸோ எம்ஜிஆர் சார் மாதிரி ஒருத்தர் நடிப்பாரு, அப்புறம் வந்து சிவாஜி சார் மாதிரி ஒருத்தர் பேசுவாரு, அதெல்லாம் நடக்கும். சின்ன சின்ன கிராமம் தானே, you know how it is, right? ஸோ அங்க வந்து அவங்க என்ன, அந்த அம்மா இந்த ட்ரெஸ் போட்டுச்சா, இது போட்டுச்சா, அது போட்டுச்சா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் a matter of discussion there, right? So you have to look as colorful as possible. So you need to work on that. ஸோ எனக்கு அது புது அனுபவமா இருந்தது. கோமா வரும், என்னது ஒரு அன்வயம் கூட பண்ண மாட்டாங்க, ட்ரெஸ் எப்படி மாத்திக்கிறது, சரியான சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிலாம் நான் கத்துவேன். அப்புறம் எங்க அம்மா சொல்லுவாங்க, என்னடி இது வீடு இல்லடி, கொஞ்சம் அடங்குடி அப்படின்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் கத்துக்கிட்டேன். தென் நவ் இப்போ இருக்கிற ரேஞ்ச் என்னன்னா, வாயே திறக்கிறது இல்லை நானு, இங்கதான் அவ்வளவு பேசுறேனே தவிர, இஃப் யூ கோ டு மை சீரியல் செட், ஃபேன் கூட இல்லைன்னா போய் உட்காந்துப்பேன். அப்படி ஆயிட்டு life is changed because with life, with years, with experience you change. ஸோ இப்போ புதுசா வரவங்களுக்கு தான் வந்தா அதிகமாயிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிறதுனால டைரக்டர்ஸ்க்கும் சரி,
ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்க்கும் சரி, இல்ல நம்ம சிங்கர்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்டூடியோலயும் சரி, ஒரு சிங்கர் பாடிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் வெயிட் பண்ற தன்மை அதெல்லாமே வந்துருச்சு. முதல்லலாம் வந்து போனோடனே ஏன் பாட சொல்லல, எப்போ கூப்பிடுவாங்க, ஏன் இவ்வளவு நேரம் நான் ஆகுது, யார் பாடுறாங்க அப்படின்னு தோணிட்டே இருக்கும். இப்போ நிம்மதியா. கொஞ்சம் கூப்பிடுறேன், ஓ சரி சார் அப்படி தூங்கிடுவேன். சொல்லுங்க சார், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொல்லுங்க சார், ஏந்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி ஆயிடுச்சு. How life has changed us. Changed. Good. It's good. Yes. அடுத்து எந்த பாட்டு பத்தி பேச தெரியல. திம்ஸ்கட்டை. திம்ஸ்கட்டையே பேசலாம் மேம். அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னா, வித்யாசாகர் சார் பார்த்தா திட்டுவாரு, பட் டான்ஸ் ஆடினே தான் பாட்டேன் நான். மேம் அது ரெக்கார்டிங்ல எப்படி இருந்துச்சு? வித்யாசாகர் சார் வந்து he's such a cute person. Okay, he will really pamper the singers, he'll pamper the musicians. எல்லாரையும் ரொம்ப கொஞ்சி ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாவும் இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். once he recorded இல்ல, once he played it, அப்போ நாங்க இதை பண்ணிட்டே தான் பாடணும். maybe not this step, but we did something அந்த மாதிரி. சோ அப்புறம் அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சென்சேஷன் ஆகும் நாங்க எதிர்பார்க்கல சீரியஸ்லி. ஸோ நவ் தட் சாங் இஸ் ஐடென்டிஃபைட் நாட் ஜஸ்ட் as a song, but the choreography, the cinematography and the dance that Jyotika ma'am and Vijay have done, fantastic. எப்படி அந்த சரி மேம் அந்த பாட்டு திம்சுக்கட்ட ஐ ஐ திம்சுக்கட்ட ஐ ஐ எதுக்கு என்ன கெடுத்துப்பிட்ட, குத்துக்கட்ட ஐ ஐ குத்துக்கட்ட ஐ ஐ எதுக்கு என்ன சேர்த்துக்கிட்ட. இப்ப சென்சேஷன் சொல்லும்போது உங்களுக்கு அந்த சென்சேஷன் ஆக்சுவலி அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆனது எந்த பாட்டு? இப்போ ஒரு பாட்டு எடுத்தாலும் இப்போ கல்யாணத்தை கட்டிக்கிட்டு வச்சுக்கவா எது எடுத்தாலுமே அப்படிதானே இருக்கு. உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எதுல ஃபீல் ஆச்சு? See, I can't be partial about it. Okay, it's not because நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் இன்னொரு மியூசிக் டைரக்டர் சுப்பீரியர்னு சொல்றதுக்காக இல்லை, பட் எந்த பாட்டு நான் பாட போனாலும் அது ஹிட் ஆகும் அப்படின்னு நினைச்சுதான் நான் போவேன். ஐ கோ வித் தட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆல்வேஸ். அண்ட் டெஃபினட்டா எனக்கு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு பாடும்போதே எனக்கு ஃபீல் ஆச்சு, திம்சுக்கட்டா மாதிரி ஃபீல் ஆச்சு, சின்ன வீடா மாதிரி ஃபீல் ஆச்சு, பம்பரக்கண்ணு அண்ட் கொக்கு மீனை திங்குமா, வச்சுக்கவா. நமக்கு அந்த பாட்டு பாடும்போது அந்த எனர்ஜிலேயே அது ஃபீல் ஆகும்ல. சில சாங்ஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆகாது, பட் ஹிட் ஆயிடும். சில சாங்ஸ் அப்படி ஃபீலே ஆகாது, ஆனாலும் ஹிட் ஆயிடும். ஸோ யூ நெவர் நோ. பட் இந்த ஹிட் சாங்ஸ் நான் சொல்றேன், இந்த 5, 6, 7 சாங்ஸ் தட் ஐ எம் மென்ஷனிங் அகைன் அண்ட் அகைன், இது எல்லாமே எனக்கு ஹிட் ஆகும் தெரியும். அதே மாதிரி வித்யாசாகர் சாருக்கே நான் வந்து என்னை தந்திடுவேன்னு சதுரங்கம்ல ஒரு பாட்டு பாடியிருக்கேன். நிறைய பேருக்கு அது தெரியாது, பட் இட்ஸ் a beautiful melody. I'd like to sing that. இல்ல, since we are talking about வித்யாசாகர் சார், அவருடைய இன்னொரு கம்போசிஷன் இது வந்து ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு, சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க. அண்ட் படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆக முடியல, பட் இந்த சாங் அந்த படத்துல ரொம்ப ஹிட். சதுரங்கம். என்னை தந்திடுவேன் நான், என்னை தந்திடுவேன், என்னை தந்திடுவேன் நான், என்னை தந்திடுவேன். பியூட்டிஃபுல் மேம். இதே மாதிரி இருக்கிற இன்னொரு பாட்டு தான் லைக் யூ ஆல்சோ மென்ஷன் சிற்பில வந்த மதனா மதனா மன்மதனா மதனா மன்மதனா. இந்த சாங் எனக்கு லிரிக்ஸ் சரியா ஞாபகம் இல்லை, பட் சிற்பி சாருக்கு இந்த பாட்டு நான் பாடினேன். அண்ட் இது எப்படின்னா, அந்த ரெக்கார்ட் பண்ற சமயத்துல சிற்பி சார் வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு. எனக்கு ஒரு ஸ்பாட் லைட் மட்டும்தான் வச்சிருந்தாரு இந்த சாங்க்கு. அப்படி பாடினேன். ஸோ இந்த சாங்கும் ஒரு பெரிய அளவுல ஹிட் ஆகலைனாலும் எனக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு பாட்டா இருந்தது. இப்போ மெலடிஸ் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கா மேம்? அதாவது இப்போ ஸ்ரீலேகா மேம்னா இந்த மாதிரி லைக் வைப் சாங்ஸ் தான், அதனால இந்த சாங்ஸ் வர மாட்டேங்குது, லைக் பேசப்பட மாட்டேங்குது, அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் ஃபீல் ஆயிருக்கா? நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, நீங்க வந்து ஃபோக் தான் பாடுவீங்களா அப்படின்ட்டு. இந்த ஒரு லாஸ்ட் இன்டர்வியூல கூட நான் அதை பத்தி பேசியிருந்தேன். அப்போ ஸ்ரீகாந்த் தேவா சார் சொன்னாரு, ஏதோ ஒரு ஜானர்ல நீங்க ஃபேமஸ் ஆறீங்க, நீங்க பாடினா ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை நீங்க கொடுத்துருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் என்னோட ஆசை என்னன்னா, எனக்கு மெலடியில நிறைய சாங்ஸ் பாடி அதுவும் ஹிட் ஆகணும், அந்த சாங்ஸும் நான் பாட முடியும் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பிரபலமான பாடல்களுக்கு இந்த ஒரு அபிப்பிராயம் உண்டு என்னை பத்தி. அதாவது இவங்க வந்து ஃபோக் தான் பாடுவாங்க, இவங்களுக்கு மெலடிலாம் வராது, வேற எந்த ஜானரும் எனக்கு வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன இறக்கினாங்க.
அது இருக்கு. யாருன்னு சொல்ல விரும்பல, பட் ஒரு சிலர் இருக்காங்க அந்த மாதிரி. தே ஸ்டில் தேர். தே வில் ஆல்வேஸ் புட் மீ டவுன். இப்போ உங்களால ஃபோக் தான் பாட முடியும், ஃபோக் தான் பாட முடியும். இப்போ ஏன்னா கிளாசிக்கல் சாங்ஸ் நான் அட்டெம்ப் பண்ணுவேன், மெலடி சாங்ஸ் அட்டெம்ப் பண்ணுவேன், இல்லை வேற ஏதான ஒரு சோகமான பேத்தாஸ் சாங்ஸ் அட்டெம்ப் பண்ணுவேன். இப்போ போராளே பொண்ணு தாய் மாதிரி சாங்ஸ் எல்லாம் நான் பாடி நிறைய அப்ளாட் வாங்கியிருக்கேன் ஸ்டேஜ்ல. பட் நிறைய பேருக்கு நான் அது பாட முடியும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் ஐ வாண்ட் டு சேஞ்ச். ஸோ இப்போ துருவ நட்சத்திரம் அப்படின்ற படத்துல நரைச்ச நெத்தி முடி சாங் வருது. அந்த சாங் கொஞ்சம் மெலடி தான். இட்ஸ் நாட் லைக் அ ஃபோக், இட்ஸ் அ நைஸ் க்ரூவி மெலடி. ஸோ ஐம் வெயிட்டிங். அண்ட் எனக்கு என்னன்னா கௌதம் வாசுதேவன் மேனன் சாரோடைய படம், தாமரை லிரிக்ஸ் அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோடைய மியூசிக். ஸோ ஐம் பிளெஸ்ட் இந்த 3 காம்பினேஷன். அண்ட் விக்ரம் சார் இஸ் அ லக்கி சாம் ஃபார் மீ. ஏன்னா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு சாங் அவர் தான். அதனால கண்டிப்பா எனக்கு இது ஒரு வேற லெவல்ல இந்த பாட்டு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இருக்கு. எஸ். எப்படி இருந்து அந்த தாமரை மேம் பத்தி சொல்லும்போது அவங்களோட லைக் லிரிக்ஸ், நம்ம ஒவ்வொரு பாட்டு எடுத்தாலும் இட்ஸ் லைக் ரியலி பியூட்டிஃபுல். ஆமா, ஒவ்வொரு அதுதான் அது இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி மேம் இருக்கும் அது ஒன்னா சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணும்போது? ஆக்சுவலி அந்த பாட்டு ஒரு 5-6 hours ஐ வாஸ் வித் ஹர். ஒரு 5-6 hours நான் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணேன். நான் சார் மேம் எல்லாருமே உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம், காஃபி குடித்தோம், நிறைய பேசினோம், வீடு பற்றி பேசினோம், இண்டஸ்ட்ரி பற்றி பேசினோம். ஸோ ஷீ இஸ் லைக் அ வெரி வெரி நைஸ் ஸ்வீட் பர்சன். ஆக்சுவலி ரொம்ப அவங்களுடைய லிரிக்ஸில் ரொம்ப அந்த உச்சரிப்பில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. பட் அது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அவங்க நான் அந்த லிரிக்ஸை பாடும்போது கூட ஒரு சில வார்த்தைகள் எனக்கு சரியா வரல, அது அவங்களே மறுபடியும் எனக்கு பாடி காமிச்சாங்க. இல்ல ஸ்ரீலேகா இப்படி பாடுங்க, இல்ல இப்படி பாடுங்க அப்படின்னு. ஸோ ஒரு சிலர் என்ன இப்படி சொல்லிட்டே இருக்காங்கன்னு நினைக்கலாம். பட் நான் எப்படி நினைச்சேன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தை அது. ஸோ அந்த குழந்தை எப்படி வளரணுங்கிறத அவங்க தானே டிசைட் பண்ணணும். கரெக்ட் தானே? ஸோ நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க சொல்றதை கேட்டு நான் பாடினேன்னா அந்த பாட்டுக்கான அழகு வரும்ல, அப்படிதான் நான் நினைச்சேன். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. குடிசி படத்துல அதை நம்ம விஷுவலெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வில் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ அடுத்தடுத்து வச்சுக்கவா பேசலாமா அதை பத்தி? இல்லைன்னா ஜென்ரலா கேட்கலாம் மேம். எந்த ரெக்கார்டிங் செஷன் உங்களுக்கு லைக் வைபா மாசா போச்சு? ஏன்னா லைக் நீங்க எப்படி வைபா இருக்கீங்கன்னு தெரியுது. இப்போ யுவன் சார்லாம் எடுத்துக்கிட்டோம்னா யுவன் சாரும் அதே மாதிரிதான் இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் லைக் மியூசிக் டைரக்டர்ஸ், how is your vibe like contradicting? See, fortunately or unfortunately எனக்கு யுவனோட பாடின சாங்ஸ்ல நிறைய அவரோட பேசி வைப் பண்ண முடியல. பிகாஸ் அப்பவும் அவர் கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருந்த டைம், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு, நிறைய அவருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால பாப்கார்ன்ற ஒரு படத்துல காதல் ஆகின்ற ஒரு சாங் நான் எஸ்பிபி சாரோட பாடினேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பட் எனக்கு ரொம்ப நேரம் அவரோட பேச முடியல. சைத்தானேன்னு ஒரு சாங் எதிரி படத்துல நான் அவருக்கு பாடினேன். அதுவும் என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து அவரோட பேசியோ இல்லை பயங்கரமா ஜாலியா இருந்தோ அந்த மாதிரி என்னால் இருக்க முடியல. பிகாஸ் ஹி வாஸ் இன் அ ஹரி. ஸோ அது மாதவன் சாருக்கு எடுத்த படம். அண்ட் சங்கர் மாதேவன் சார் என்னோட இணைந்து அதை பாடியிருக்காரு. ஸோ அவரும் பாடுற இது இருந்தது. லாட் ஆஃப் கம்பல்ஷன்ஸ் வர. பட் தென் வென் ஐ மீட் யூ அன் அதர்வைஸ், நம்ம ஒரு அக்கேஷன்ல மீட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது பார்ட்டியில ஏதாவது பார்க்கும்போதோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ல ஆடியோ லான்ச்ல பார்க்கும்போது அந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியா பேசுவாரு, ரொம்ப காமா சூப்பரா இருப்பாரு. லைக் ஹி இஸ் லைக் அ யூத் ஆல்வேஸ். ஸோ எனக்கு அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். யுவன் கிட்ட இன்னும் நிறைய பாடணும்னு எனக்கு ஆசை. ஆமா, ஏன்னா யுவன் கிட்ட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, ஒரு சிங்கர் கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த அவர் ஃப்ரீயா விட்டுருவாரு. ஓகே சிங், லெட்ஸ் ஓகே ஃபைன், வாட் டு யூ ஃபீல் அப்படி விட்டுருவாரு. பட் இப்போ நமக்கு என்னன்னா, இப்போ என்னோட வயசு கிட்டத்தட்ட சேம் தானே, அதனால அந்த இதை புரிஞ்சுக்க முடியும் அவரால். பட் வித்யாசாகர் சார் கிட்ட, ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கிட்ட எல்லாம் ஓகே, நம்மளோட வயசுல பெரியவங்க, ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ்டு, நம்ம கொஞ்சம் அடக்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உள்ள இருக்கும். வெளியில தெரியலனாலும் உள்ள இருக்கும். ஸோ அது யுவனோட எனக்கு ஃபீல் ஆகாது, ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அதே சமயம் ஸ்ரீகாந்தும் அப்படிதான். ஸ்ரீகாந்த் தேவா இஸ் அ வெரி வெரி லைவ்லி பர்சன். அவர் உட்கார்ந்த இடத்துல குச்சின்னு தான் இருப்பாரு, உட்காரவே மாட்டார் ஆக்சுவலி. ஸ்ரீ சொல்ல போலாமா அப்படிதான் இருப்பாரு அவரு. ஸ்ரீகாந்த் கொஞ்சம் என்னம்மா சொல்லுமா அப்படிதான் பேசுவார் அவரு. போலாமா போலாமா அப்படி. ஸ்ரீகாந்த் என்னப்பா சாப்பிட்டீங்க அப்படின்னு. அது என்ன, யூ நோ ஹி இஸ் சோ ஃபாண்ட் ஆஃப் நான்வெஜ்.
எல்லாம் நான் சொல்லுவேன், நான் பறக்கிறது தாவறது நடக்கிறது எல்லாத்தையும் திம்பியா அப்படின்னு கேட்பேன். எல்லாம் திம்பேன் அப்படின்னுவாரு. ஸோ என்னன்னா அந்த அளவுக்கு க்ளோஸா பேசுவோம் நாங்க. யூனோ லைக் ஹி ஃபீல்ஸ் ஸோ ஃப்ரீ வித் மீ. ஏன்னா நானும் ஜாலியா எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட் அடிச்சா அதுக்கு ஒரு கமெண்ட் அடிப்பேன், நான் ஒரு கமெண்ட் அடிச்சா அதுக்கு ஒரு கமெண்ட் அடிப்பாரு. வெச்சுக்கவா சாங் பாடும்போது ரவி வந்திருந்தாரு. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் கால் ஹிம் ஜெயம் ரவி. நோ ஹி இஸ் ரவி மோகன். ரவி மோகன். ஸோ அவர் வந்திருந்தாரு, ராஜா சாரும் வந்திருந்தாரு, அவரோட பிரதர். செம்ம கலாட்டா, அப்படியே கன்சோல்குள்ளேயே வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி நாங்களாம் பேசின்னு இருக்கிறோம். அவ்வளோ ஜாலியா இருந்தது. ஸோ ஐ ஸ்டில் கான்ட் ஃபர்கெட். ஸோ இப்போ ரீசெண்டா பிரதர்னு ஒரு படத்துல நான் ரவி மோகனோட சாரோட நடிச்சேன். ஞாபகம் வச்சிருக்கிறாரு அவரு. அந்த சாங், அதோட எக்ஸ்பீரியன்ஸு, நடந்த அந்த நம்ம பண்ண லூட்டி எல்லாமே ஞாபகம் வச்சிருக்காரு. அண்ட் ஜென்ரலாகவே அவர் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார், ரொம்ப பேச மாட்டார். பட் அன்னைக்கு ஸ்டூடியோவில் வந்து ராஜா சார் இருந்ததுனால, ஸ்ரீகாந்த் சார் இருந்ததுனால, நாரும் இருந்தாலும் எல்லாரும் நல்ல வைபாக ஜாலியாக பேசியிருந்தோம். பட் டியூரிங் த ஷூட்டிங் ஆஃப் பிரதர் ஹி வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப குவாய்ட். வருவார், அவர் மாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருப்பார், அவர் மாட்டுக்கு ஃபோன் ஏதோ பார்ப்பாரு, ஏதோ யோசிப்பார், அவர் மாட்டுக்கு நடிப்பார். ஆனால் நடிக்கும்போது பயங்கர ஜாலியாக இருக்கும் அப்படி. ஸோ அந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அவர்கிட்ட. வச்சுக்கவா ரெண்டுலையும் வச்சுக்கவா இடுப்புல ஒரு பச்சை கிளி சுத்துதையா கிறுக்குல, சுத்திக்கவா சுருக்குல, என்ன தூக்கி போட்டு பிடிச்சு கடா தடுக்கல. இதுல வந்து தேலாகத்தானே உடல் கூழாகத்தானே விரல் மேலேறத்தானே வெந்துடுச்ச, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும். கவனிச்சிங்களா? அத இப்படி இருக்குமா? சொல்ல தெரியாது, கேட்டது இப்படி இருக்காது மேடம். அது வந்து ஒரு ஃபெடர்ல இருக்கிற எஃபெக்ட். என்ன எஃபெக்ட்னு ஸ்ரீகாந்த் தேவா சாரை தான் கேட்கணும். அது செம்ம ஹிட் ஆச்சு, நிறைய பேர் நோட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஒரு அவார்டு கூட எனக்கு கிடைச்சது அந்த பாட்டுக்கு, பெஸ்ட் ஃபீமேல் சிங்கர்ன்ற ஐகான் அவார்ட் கிடைச்சது. ஸோ அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அவர் பண்ணாரு ஸ்ரீகாந்த் தேவா சார். அதுல எனக்கு அந்த படம் பாட்டு வெளியே வர வரைக்கும் அது தெரியாது. when the audio was released அப்ப நான் கேட்டேன். ஸோ அந்த தேராகத்தானே உலகோழாகத்தானே மேலேறத்தானே அந்த ஒரு ஸ்விங்னு சொல்லுவாங்கல்ல, அது அருமையா இருந்தது. ஸோ அதுதான் அந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி. நல்ல பீட். சின்ன விட பாடணுமா? அவங்க கண்ணிலே தெரியுது, பாடுறேன். இப்ப விட மாட்டா போல இருக்கு இந்த பொண்ணு. நான் சொல்லறதுக்குள்ளேயே ரெடி ஆயிடுறாப்பா. பாடிட்டே இருக்கும் போது பேச முடியுமா, பேசிட்டே இருக்கும் போது பாட முடியுமா? சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? சரி, நான் சொல்றேன். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம், மனசு அப்படியே நல்லா இருக்கு மேம். நல்ல வைபா இருக்கா? குட். கேட்டுட்டே இருக்கணும் போல. சூப்பர். இப்போ இவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸ் பத்தி பேசியாச்சு. பட் தி லெஜெண்ட்ஸ், அந்த ரெண்டு பேர், ராஜா சாரா இருந்தாலும் ரஹ்மான் சாரா இருந்தாலும், அன்பார்ச்சுனேட்லி ரெண்டு பேருக்கும் நான் பாடல. எல்லா இன்டர்வியூலும் இந்த கேள்வி கேட்டு என்னையே இப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அந்த ஏக்கமா அஃப்கோர்ஸ் இருக்கு, அந்த ஏக்கம் இருக்கு. இன்ஃபேக்ட் ராஜா சார் இப்போ இவ்வளோ ஷோஸ் பண்றாரு. அந்த ஷோஸ்ல நம்ம ஏதான ஒரு பாட்டு பாட மாட்டோமா? சாரோட பாட்டு நம்ம பாட மாட்டோமா? ஏன்னா அதுல நிறைய ஒரிஜினல் சிங்கர்ஸ் வர முடியறது இல்லைல்ல பாடுறதுக்கு. அப்போ இப்போ புதுசா வர சிங்கர்ஸ் நிறைய பேர் அதுல பாடுறாங்க. அந்த மாதிரி நம்மளையும் கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட்ல ஒரு ஷோல பாட வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு. என் ஹஸ்பண்ட் வேற ராஜா சார் கிட்ட ரொம்ப நிறைய வருஷம் கோரஸ் பாடியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கு. ஹி இஸ் வெரி பிளஸ்ட். அதனால எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்கலன்னு ஒரு ஏக்கம் இருக்கு. இளையராஜா சாரோட மியூசிக் யார் ஃபேனா இருக்க மாட்டாங்க. நான் யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டே தான் இருக்கேன், மேனிஃபெஸ்ட் அது நடக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ரஹ்மான் சார், ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அவர்கிட்ட கிடைச்சும் என்னால போக முடியல. ஒரு தடவை போய் அவர் ஏதோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு, லேட் ஆயிடுச்சுன்னு ரிட்டர்ன் வந்துட்டேன். ஒரு தடவை போய் கூப்பிட்ட போது நான் ஊர்ல இருந்துட்டேன். ஸோ 2 தடவை எனக்கு வாய்ப்பு வந்தும் என்னால பாட முடியல. பட் இட்ஸ் நெவர் லேட் இல்லையா? நமக்கு வர வேண்டியது நமக்கு. ஆமா. ஸோ நான் வந்து ரஹ்மான் சாருக்கு ஹிந்தி சாங் ஏதான ஒண்ணு பாடணும், எப்படி ஹாலிவுட் சாங் பாடணும், பாலிவுட் சாங் பாடணும் எழுதி வச்சிருக்கேன். ஆனா இப்போ நம்ம பாடலாம். இப்ப ராஜா சாரோட ஒரு பாட்டு எனக்கு நான் பாடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரஹ்மான் சாரோட ஒரு பாட்டுனா பாடலாமா? ஆக்சுவலி எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும்.
அம்மா ரொம்ப பிடிக்கும் அவரோட பாட்டுலயே எனக்கு. பட் என்னோட ஃபேவரட் இருக்குல்ல, எஸ் ஸோ திஸ் இஸ் அ டெடிகேஷன் டு மை மதர். ஏன்னா எங்க அம்மா எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டெடிகேஷன் ஃபார் ஆல் த மதர்ஸ் ஃப்ரம் மை சைட், ஃபார் மை சன், ஃபார் மை மதர் அண்ட் ஆல் த மதர்ஸ் அண்ட் அதர் கிட்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ். உன்னிகிருஷ்ணன் சார் வந்து இந்த பாட்டு ரொம்ப அருமையா பாடியிருக்காரு. உயிரும் நீ உடலும் நீ உறவும் நீ தாயே. கடை மோசம். How has அம்மா இல்ல ஆக்சுவலி அந்த அம்மான்ற விஷயம் வந்து ஆஃப்டர் ஐ கேவ் பர்த் எனக்கு புரிஞ்சது. அது வரைக்கும் வந்து நம்ம அம்மா எவ்வளோ டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம்ல. பட் when I gave birth to my son, அப்போ எனக்கு அந்த வலி, அந்த ஒரு ஃபீலிங், என்னதான் தப்பு பண்ணாலும் என்னதான் சரி பண்ணாலும் அம்மா அத ஒத்துக்கிறாள்ல, அந்த விஷயத்த நான் உணர்ந்தேன். அதனால தான் இந்த பாட்டு வந்து எனக்கு எங்க சான்ஸ் கிடைச்சாலும் நான் பாடிடுவேன். பிகாஸ் இது அவங்களுக்கு மட்டும் ஒரு ரிமைண்டர் இல்லை, எனக்கும் ஒரு ரிமைண்டர் இது. ஸோ அந்த ஒரு பந்தத்தை வந்து இந்த சாங்ல அவ்வளோ அருமையா சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் ஐ டச்ட் யுவர் ஹார்ட் டூ இல்ல? ஓகே, அதனால நான் பேசாம இருக்கேன். ஆமா. ஸோ இந்த சாங் வந்து பவித்ரான்ற படத்துல ரஹ்மான் சார் மியூசிக், உன்னிகிருஷ்ணன் சார் பாடியிருக்காரு அண்ட் வைரமுத்து சார் லிரிக்ஸ். எனக்கு இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்க்கு நான் போயிடுவேன். அந்த ட்ரான்ஸ்க்கு நான் உங்களையும் கூட்டு போயிட்டேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆமா, அடுத்த சாங் வந்து நான் ராஜா சாரோட பாட்டு ஒன்று பாட சொன்னீங்க. ஸோ அது பாடுறேன். என் வானிலே ஒரே வெண்ணிலா, காதல் மேகங்கள், கவிதை தாரகை ஊர்வலம். ஸோ இந்த சாங் வந்து எனக்கு ஜென்சிமா பாடியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய வாய்ஸ் வந்து என்னோட வாய்ஸ்க்கு ரொம்ப சூட்டபிளா நான் ஃபீல் பண்ணுவேன். ஜென்சிமா வாய்ஸ், ஜிக்கியம்மா வாய்ஸ், எல்லாரிசிரம்மா வாய்ஸ், இந்த பாம்பே ஜெயஸ்ரீமா வாய்ஸ். பட் பாம்பே ஜெயஸ்ரீமா வாய்ஸ் வந்து இஸ் மோர் டுவர்ட்ஸ் டிவினிட்டி அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஷீ இஸ் அன் ஐடல் ஃபார் மீ. பட் ஜென்சியம்மா வாய்ஸ், எல்லாரிசிரம்மா வாய்ஸ், ஜிக்கியம்மா வாய்ஸ்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அவங்க வாய்ஸ்லயே ஒரு ஒரு மயக்கம் இருக்கும். பளிங்கினால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. ஸோ இந்த ஒரு மயக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது ஒரு வேற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அட்ராக்ஷன். ஸோ அதை நான் ரொம்ப பார்த்து வியந்து போயிருக்கேன். ரொம்ப அட்ராக்ட் ஆவேன் அந்த விஷயத்துல. ஸோ நிறைய அவங்களுடைய சாங்ஸை கேட்பேன். அதனால தான் நான் ராஜா சாரோட இந்த சாங்கை சூஸ் பண்ணேன், ஜென்சியம்மா. பியூட்டிஃபுல். அண்ட் ஒன் டே கண்டிப்பா நம்ம ராஜா சார், ஒரு நாள் நான் ராஜா சாருக்கும் பாடுவேன், ரஹ்மான் சாருக்கும் பாடுவேன், நீங்க கூப்பிடுவீங்க, அப்ப நான் அந்த பாட்டை பத்தி பேசுவேன். கண்டிப்பா மேம். எஸ், இப்போ உங்களோட அந்த ஃபாஸ்ட் மூவிங் பேக் டு பேக் சாங்ஸ் எல்லாமே கெரியர். எஸ், 2013 வரைக்கும் பாடியிருந்தீங்க, நடுவில் ஒரு சீரியலும் யூ டிட், அண்ட் தென் அ கம்ப்ளீட் பிரேக் ஃபார் ஆல்மோஸ்ட் 10 years. Almost 10 years. What was it about?